கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஹலால் ஹராம் என்ற இந்த பாவனை முஸ்லிம் உம்மாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு ஹைராக இருக்கிறது. எங்களுடைய தீன் ஹலால் ஹராம் என்பதை யாரும் சொல்வதனால் நாங்கள் விட்டு போறதும் அல்ல, யாரும் அதை பாவிக்க வேண்டாம் என்று சொல்வதனால் நாங்கள் அதை பாவிக்காமல் இருக்க போறதும் அல்ல. முஸ்லிம்களுக்கு ஹலால் மிக தெளிவானது, ஹராம் மிக தெளிவானது, இடையில் சில சந்தேகமானவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சமீப காலங்களில் ஏற்பட்டிருக்கும் ஒரு பதற்றமான நிலைமை, மக்கள் நினைக்கிறார்கள் ஹலால் என்ற இந்த விஷயத்தை விட்டு கொடுக்கிறதன் மூலமாக எல்லா விஷயங்களும் அமைதி அடைந்து விடியும் என்று ஒரு சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இது அப்படிப்பட்டதொன்று அல்ல. 17ஆம் தேதி பொதுபல சேனை இங்கு நடத்தக்கூடிய இந்த கூட்டத்தை தடுக்க நாடினால் தடுக்க முடியும். அப்படி விட்டு வைக்கிறதாக இருந்தால் இது என்ன என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டிய தேவையில்லை. அதை பற்றி நான் விவரிக்கவும் இங்கு விரும்பவில்லை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இது நமக்கு ஒரு சோதனையாக அமைந்திருக்கிறது. ஒரு சோதனை வரக்கூடிய நேரத்தில் அதை நாம் எப்படி அதிலிருந்து கலந்து கொள்ள வேண்டும், எங்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நாம் எப்படி முன்மாதிரியாக நடக்க வேண்டும் என்பதுதான் இங்கு ஒரு முக்கியமான விஷயம். ஹலாலோடு மட்டும் நடந்திருந்தால் ஹலாலை நாம் இதை விட்டுக் கொடுத்து விட்டு வேறொரு முறையை நாம் கையாள முடியும். ஆனால் இது அப்படிப்பட்டதல்ல. இது ஒரு முஸ்லிம் உம்மத்துக்கு ஏற்பட்டிருக்கும் ஒரு பெரிய சோதனை. இந்த சோதனைய முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடன் தன்னுடைய தொடர்பை ஏற்படுத்தி அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு தௌபா இஸ்திக்ஃபார் செய்து, யா அல்லாஹ், எங்களால் நடந்திருக்கும் தவறுகளின் காரணத்தினால், பாவத்தின் காரணத்தினால், குறைகளின் காரணத்தினால், நாம் நம்மீது உள்ள அந்த ஒற்றுமையை இழந்து கொண்ட காரணத்தினால், நாம் நம்மை ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடக்காத காரணத்தினால், நாம் பெரும் பாவங்களில் ஈடுபட்ட காரணத்தினால், நாம் உன்னுடைய கட்டளைகளை அவமதித்த காரணத்தினால், யா அல்லாஹ், இது ஏற்பட்டிருக்கிறது, எங்களை நீ மன்னித்து விடு என்று நாம் அல்லாஹ்விடத்தில் முதலாக மன்னிப்பு கேட்க வேண்டும். கண்ணியமானவர்களே, நாம் தௌபா இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். நான் பல காலமாக சொல்லி வரும், யோசித்து வரும் ஒரு விடயம்தான், இந்த பெரும்பான்மை சமூகம் பௌத்தர்கள் நல்ல மக்கள். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய யாருமே ஒரு பௌத்தருடன் தொடர்பு இல்லாமல் இருக்க மாட்டோம். ஏதோ ஒரு வகையில் அது ஸ்கூல்ல படித்தவராக இருக்கலாம், அது வீட்டில் வேலை செய்யக்கூடிய இருக்கலாம், அது தொழில் பங்காளியாக இருக்கலாம், குடுக்கல் வாங்கல் உள்ளவராக இருக்கலாம், ஒரு வேலை செய்யக்கூடியவர் இருக்கலாம், ஒரு ஸ்டாஃப்ல உண்டாக வேலை செய்யக்கூடிய இருக்கலாம். எப்படியோ ஒரு உறவு ஒன்று இருக்கிறது. ஆனால் இந்த உறவை முறையாக நடத்தினோமா, நம்முடைய தீனை அவர்களுக்கு முறையாக எத்தி வைப்பதற்கென்றாலும் அதனுடைய விளக்கத்தை கொடுப்பதற்கென்றாலும் நாம் முயற்சியெடுத்தோமா என்று பார்த்தால் நிச்சயமாக அது ஒரு கவலைக்குரிய இடமாகத்தான் அமைந்திருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, சென்ற வாரங்களில் அஸ்கரிய மல்வத்தை இவர்களை நாங்கள் சந்தித்தோம். இந்த மல்வத்தை சந்திச்ச நேரத்தில், மகாநாயக்க சந்திச்ச நேரத்தில் ஒரு விஷயம் நான் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்தது. இவ்வளவு காலமாக இவர்களோடு எங்களோட உறவு இருந்தது. ஆனா இஸ்லாத்தை பற்றி சரியான முறையில் முன்வைத்து பேசி கதைத்து, அது உலமாக்களும் முக்கியஸ்தர்களும் புத்திஜீவிகளும் இந்த காரியத்தை செய்ய தவறிருக்கிறோம் என்பதை அல்லாஹ்விடத்தில் முதலாக நாங்கள் தௌபா இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பௌத்த மதத்திலையும் இந்த அறுக்கிறது சாப்பிடுறது இது கூடாது, அப்படி இருந்தும் இந்த பௌத்தர்கள் சாப்பிடுறார்கள், அது பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்து அவர் சொன்னது என்ன தெரியுமா? அவர் சொன்னார், முஸ்லிம்களுக்கும் இந்த அறுப்பு கூடாது, முஸ்லிம்களுக்கும் அறுப்பு கூடாது, ஆனா முஸ்லிம்களும் இதை சாப்பிடுறாங்க. அவர் எங்களுக்கு சொல்றாரு, முஸ்லிம்களுக்கும் இது கூடாது, முஸ்லிம்களும் இதை சாப்பிடுறாங்க. எந்த அளவுக்கு முஸ்லிம்களுக்கு கூடாதுன்றா அவர் சொல்றாரு, ஒரு இரும்புல உள்ள நெருப்புல நின்று கொண்டுதான் முஸ்லிம்கள் அதை சாப்பிடுறதா அறுக்கணும். அப்ப அப்படி தடுக்கப்பட்ட உண்ட முஸ்லிம்கள் சாப்பிடுறதாக இருந்தா முஸ்லிம்களும் தவறு செய்யறாங்க, எங்கட மக்களும் தவறு செய்யறாங்க. இப்ப இவர்கிட்ட இந்த இடத்துல போய் அதை விவாதிச்சு அதை தர்க்கிச்சு பேசுறதுக்குரிய நேரம் உண்டு அல்ல. என்ன புரியுது? இவ்வளவு காலமாக 1000 வருஷம் உண்டு. நான் எத்தனை முறை இந்த மெம்பர்ல சொல்லியிருக்கிறேன்,
ஸ்ரீலங்கன் முஸ்லிம்ஸ் 1000 years ethnic harmony. 1000 வருடமாக வாழ்ந்த முஸ்லிம்கள், ராஜாக்களுடைய காலத்தில் வாழ்ந்த முஸ்லிம்கள் எல்லாம் நாங்க பெருசாக எங்களை பத்தி பேசிக் கொடுக்கிறோம். ஆனா எங்கட மார்க்கம் என்ன அண்டு வீட்டுல வேலை செய்யறவளாக இருந்தா அந்த பெண்ணோட அந்த டிரைவரோட எங்களுக்கு பேசுறதுக்கு எங்க டைம் கிடைக்க போகுது, அவன் வேலைக்காரன் சும்மா இருப்போம். எங்களோட எத்தனையோ வேலைக்காரர்கள் நண்பர்கள் பழகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எப்ப சரி ஒரு 10 நிமிஷத்தை ஒதுக்கி வாப்பா எங்கட மார்க்கத்தை கொஞ்சம் நீ விளங்கு, உண்ட மார்க்கத்தை கொஞ்சம் எனக்கு சொல்லித்தாண்டு எப்ப சரி ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் செஞ்சிருப்போமாக பார்த்தா அது மிகவும் அரிதாகத்தான் இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, முதலாக முஸ்லிம்களாகிய நாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். யா அல்லாஹ், நாங்க இந்த அமானிதத்தை ஒப்படைக்க வேணுமோ, நபி அவர்கள் மக்கால குலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, நீங்க கலிமா சொல்லுங்க வெற்றி பெறுவீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு அழைப்பு கொடுத்தது போல நாங்க இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கிறது இரண்டாவது. முதலாவது நாங்க யாரு, முஸ்லிம்கள் என்ன, இஸ்லாத்தை பத்தி என்ன சொல்லிருக்கிறது, இஸ்லாத்தை பத்தி தவறாக பேசக்கொல ஒரு காஃபிர் வந்து இஸ்லாத்தை பத்தி சொல்லக்கொல ஓஹோ அவன் சொல்றது சரிதானே என்று சொல்ற அளவுக்கு எங்களுடைய ஈமான் பலகீனமாக இருக்குது. அவர் வந்து ஒரு மார்க்கத்தை சொல்லக்கொல இப்ப சென்ற வாரங்கள்ல சம்பிக்க வந்து என்ன சொல்றார், இந்த குர்ஆன்ல வந்திருக்குது இந்த ஹலால்ல பணம் எடுக்க கூடாது. அவர் யார் குர்ஆனை பத்தி விவரிக்கிறதுக்கு? அவர் சொல்லும் பொழுது எல்லாரும் நினைக்கிறாங்க சரிதான் போல. அவ எங்கட மார்க்கத்தை நாங்க தெரிஞ்சு கொள்றதுக்கு கூட அதுக்குரிய நேரத்தை நாங்க கொடுக்கல. கனிவான சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட நிலைப்பாடு ஒன்று இருக்குது, எல்லா கேள்விக்கும் நாங்க பதில் கொடுக்க தேவையில்லை. அவங்க யாரு குர்ஆனை பத்தி பேசுறதுக்கு? அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? உலமாக்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட அதுக்கும் சில ஷரியத் இஸ்லாம் சில ஒழுங்குகள் எழுதியிருக்குது. குர்ஆனின் சிறப்புல ஒரு பகுதியில் எடுத்து படிங்க. குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய மனிதர் 15 விஷயத்தில் அவர் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று வந்திருக்கிறது. குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர் அரபு இலக்கணத்தை தெரிஞ்சிருக்கணும், அவர் சபபுன் நுசூல் ஏன் இது இறங்கியது என்று தெரிஞ்சிருக்கணும், அவர் அதனுடைய அந்த அரபுடைய சம்பந்தப்பட்ட 3 விதமான கலைகள் அவர் தெரிஞ்சிருக்கணும், அதை அன்றைய காலத்தில் நபி அவர்களுடைய ஹதீஸ் என்ன சொல்லியிருக்கிறது என்பது தெரிஞ்சிருக்கணும், சஹாபாக்களுடைய வரலாறுகள் தெரிஞ்சிருக்கணும். இது போன்ற ஏராளமான விஷயங்களை தெரிஞ்ச ஒரு மனிதர் தான் அந்த குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல முடியுமே தவிர சாதாரண ஒரு மனிதன் எழும்பி அதுவும் இஸ்லாத்துக்கு அப்பால் உள்ளவர் வந்து இஸ்லாத்துக்கு விளக்கம் கொடுக்கிறதுண்டா இது ஒரு சுத்த ஃபித்னாவை உண்டாக்குறதுக்குள்ளது என்பதை முஸ்லிம்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒரு மஸ்ஜிதில் இமாமாக இருக்கக்கூடியவர் எங்களுடைய ஹலாலுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறத விடவும் ஒரு முக்கியமான இடம்தான் மஸ்ஜிதில் இமாமத் செய்யக்கூடியது. இந்த இமாமுக்கு மாசம் சம்பளம் ஒன்று எடுக்கிறது கூடுமா கூடாதான்னு கேட்டா நீங்க சொல்லுவீங்க தாராளமாக எடுக்க முடியும் என்று. அப்ப நான் சொல்லுவேன் இது கூடாது, ஹராம் என்று சொல்லி. இது யாரும் வந்து இது ஹராம் என்று சொன்னா நீங்க இதை கேட்க முடியுமா? மேலான சகோதரர்களே, கிடையாது. உலகத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் விளங்குறதுக்கு ஒரு அடிப்படை இருக்கிறது. அந்த அடிப்படைகளை முஸ்லிம்கள் முதலாவது தெரிஞ்சிருக்கணும். இந்த நடந்த ஃபித்னாக்கள் குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடியவைகள் எல்லாம் அல்லாஹ் இந்த நாட்டை 9% 10% முஸ்லிம்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறான். இதோ முஸ்லிம்களே, நீங்க ஒரு நாளும் குர்ஆன் எடுத்து சரியாக ஓதல்ல, நீங்க குர்ஆன் எடுத்து சரியாக உலமாக்களிடத்தில் இருந்து குர்ஆனுடைய விளக்கத்தை பெற்றுக்கொள்ள இல்ல, நீங்க குர்ஆனை சரியாக படிக்கல, உங்களுக்கு ஒரு காபிர் வந்து சொல்லித்தர அளவுக்கு உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித்தர வருகிறான். அதனால நாங்க இந்த வலைகள்ல சிக்கிக் கொள்ளாம எங்கட மார்க்கத்தில் நாங்க தெளிவாக இருந்து மார்க்கத்தை புரிய வேண்டும், மார்க்கத்தை அழகாக முன்வைக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போற காலம் 1970கள்ல இங்கு ஹலால் சான்றிதழ் சர்டிபிகேட் வழங்குற முறையொன்று இந்த நாட்டிலே இருக்கல்ல. மேலான சகோதரர்களே, அந்த நேரத்தில் நாங்க கோழி கடைக்கு போய் கோழி அறுத்து கொண்டு வருவோம், மஸ்ஜிதில் போயிட்டு கோழி அறுத்து கொண்டு வருவோம். இது போல வெளிநாட்டு பதார்த்தங்கள் வெளிநாடுக்கு வருவதாகவும் அதிகமாக வெளிநாட்டிலிருந்து வருவதாகவும் இருக்கல்ல. உள்ளுக்கே இப்படிப்பட்ட ஃபேக்டரிஸ் தயாரிப்புகள் இருக்கவும் இல்லை. இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொன்னா எதை எடுத்தாலும் அது பண்டியோட சம்பந்தப்படுகிறது. பண்டியுடைய முடி, பண்டியுடைய வால், பண்டியுடைய எலும்பு,
பல்லியுடைய கொழுப்பு, பண்டியுடைய தோல், பண்டியுடைய அழுக்கு, பண்டியுடைய ரத்தம், இப்படி ஒரு டயக்ராம் ஒன்று நான் கொண்டு வெளியே போட சொல்லியிருக்கிறேன். போட்டாங்களா அது தெரியாது. இதுக்கு முன்பு உங்களுக்கு நாம் கொடுத்திருக்கிறோம். பண்டியும் மனித உறுப்புகளும் எப்படி இன்றைய சாமான்கள்ல பாதிக்கப்படுகிறது. மனித முடி சைனால இருந்து வருது. மனித முடி சைனால இருந்து வருது. எதுக்கு? பான்ல போடுறதுக்கு. மனித முடின்னா மனித முடியாக வாரதில்லை, அது ஒரு பவுடர் ஃபார்ம்ல வாரது. அதை பான்ல நாங்க இலங்கையில ஹலால் சர்டிபிகேட் கொடுக்கிறதுக்கு முன்பு நாங்க சாப்பிட்ட பான்கள்ல எல்லாம் இந்த அந்த பான்ல ஒரு வகையான பவுடர், அது சைனால உள்ள செலூன்கள்ல மனித முடி எடுத்து தயாரிக்கப்பட்டது. ஒரு ஷூவை போயிட்டு வாங்கினா அந்த ஷூ சரியான சீப். என்னன்னு பார்த்தா பண்டியுடைய தோல். பிரஷ், பெயிண்ட் பிரஷ், பிரஷ் வீட்டுல புள்ளல் பிரெட் அது செஞ்சுட்டு குக்கிங் கிளாஸ் போயிட்டு பூசக்கூடிய அந்த பிரஷ் பண்டி முடியால செய்யப்பட்டது. சீஸ், பட்டர், இன்னும் சீஸும் கர்ட், தயிர், இதுல பண்டியுடைய லாட், அந்த கொழுப்பு போடப்பட்டிருக்கிறது. ஏராளமான பண்டியுடைய கலப்பு, மனித உறுப்புகளுடைய கலப்பு, ஹராமாக்கப்பட்ட வைன் போன்றவைகளுடைய கலப்பு சமீப காலங்களில் இந்த ஓபன் மார்க்கெட் என்ற சிறப்பான இந்த பொருளாதாரத்துடைய அமைப்புல இது அதிகரித்து விட்ட காரணத்தினால் தான் ஹலால் சர்டிபிகேட் ஒன்று கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு இலங்கை மட்டுமல்ல 65 நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா, சிங்கப்பூர், தாய்லாந்து, மலேசியா போன்ற நாடுகள், அமெரிக்காவிலிருந்து சுவிட்சர்லாந்து, இன்னும் அங்க இருக்கக்கூடிய ஜெர்மனி, இன்னும் பிரான்ஸ், உலகத்தில் ஏராளமான நாடுகள்ல இந்த ஹலால் சர்டிபிகேஷன் முறை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. from 1970s, 1960s, 1960 ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கையில 1990 இருந்து இதனுடைய வளர்ச்சி வந்து 2000 ஒரு காலம் எங்களுக்கு வைரகா மட்டும் இருந்தது. வைரகா மட்டும் 20 லட்சம் முஸ்லிம்களுக்கு கோழி கொடுக்கிறதுக்கு முடியாது. அதனால் அந்நியர்கள் இன்றைக்கு 17 நிறுவனங்கள் கோழி விநியோகிக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த 17 கம்பெனியும் ஜமியத்துல் உலமாவினால் ஹலால் சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது. அறுப்பு முறை கண்காணிக்கப்படுகிறது. எப்படி அறுக்கப்படுகிறது என்பதை அங்கு தெளிவாக முன்வைக்கப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, நாங்க ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் 2003, 2004, 2005 இது வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் யாரும் நினைக்கல இந்த அளவுக்கு வளர்ச்சி வரும் என்று சொல்லி. 4000 பொருட்களுக்கு ஹலால் சான்றிதழ் வழங்கப்படும் என்பதை அதை மிக யாருமே எதிர்பார்த்து உண்டல்ல. இவர்கள் மிக தெளிவான பொதுபல சேனையுடன் நாங்க 2 முறை உட்கார்ந்து பேசிட்டோம். அவங்க பேச போக்கில் சொல்றது என்ன தெரியுமா? ஹலால பத்தி மட்டும் எங்களோட பேசாதீங்க, மத்த எதையும் பேசுங்க. அப்ப என்ன, 1/2 கிலோமீட்டர் தூரத்துல தான் அவர்களுடைய ஆபீஸும் எங்களோட ஆபீஸும் இருக்குது. ஹலால பத்தி கேட்கறதுக்கும் இஷ்டம் இல்ல, பேசுறதுக்கும் இஷ்டம் இல்ல. ஹலால பத்தி ஒரு தப்பான கருத்தை எப்படி இந்த பெரும்பான்மை சமூகத்தில் பரப்ப வேணும் என்ற ஒரு முடிவை கட்டிட்டாங்க. அதுல முதலாவது குழந்தை எலிகேஷன் தான் இந்த 4000 பொருளுக்கு 1,70,000 இது பச்சை பொய். இதனுடைய கணக்கு, இதனுடைய அறிக்கைகள் NIB, இந்த நாட்டுடைய நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ, பிரசிடென்ட், இந்த நாட்டுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரியேட், இந்த நாட்டுடைய ஆடிட்டிங் எல்லா இடத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. இதுவரைக்கும் நாங்க சேலஞ்ச் பண்ணிருக்கிறோம். 3 பத்திரிகையில போட்டிருக்கிறோம். உலகத்துக்கு பிபிசிக்கு இந்த ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறோம். உலக எல்லா டிவிக்கும், நான் எந்த காரணத்திலையும் டிவிக்கு வராதவர், நானும் வந்து எத்தனையோ சேனல்கள் இதை பேசியிருக்கிறோம். இதுவரைக்கும் ஒரு புள்ளையும் இதை எங்களுக்கு வந்து பேசுறதுக்கு அவர்களுக்கு தகுதி இல்லை. இதை பற்றி பேச முடியாதவர்களால் நிச்சயமாக பேச மாட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் முஸ்லிம் வியாபார சங்கத்தின் தலைவர் சுசாந்த ரத்னசிங்கையாக இருக்கும். அவர் அழகாக சென்ற வாரம் நடந்த
அந்த அவர் சேர்மனாக இருக்கிறார், சேம்பர் ஆஃப் காமர்ஸுக்கு சுசாந்த் என்று சொல்லுவர் சேர்மனாக இருக்கிறார். அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, எங்களுடைய இந்த மாதாந்தம் அறவிடப்படக்கூடிய இந்த தொகையை பற்றி. அந்த தொகையை பற்றி கேட்கப்பட்ட நேரம் அவர் சொன்னார், அவங்க எடுக்கிற தொகை இருக்குதே இது அற்பமானது, எங்கட கவுண்டிங்ல கூட வராதது. இப்ப இந்த லோகோ இல்லாம வரப்போகுதே, அதனால இந்த லோகோ இல்லாம வரப்போகுதே, அதனால இப்ப உங்களோட விலை குறையுமா என்று கேட்டா அவர் சொன்னாரு, எந்த காரணத்தை கொண்டு எங்களோட விலை ஒன்றுமே குறைய மாட்டாது. என்ன இதுக்காக வேண்டி நாங்க ஒரு பணத்தை கணக்கெடுக்கிறதே இல்லை, அவ்வளவு அற்பமான ஒரு தொகை தான் கொடுக்கப்படுகிறது. மாதத்துல எங்க இந்த டீம் 51 பேர் வேலை செய்யறாங்க. ஆடிட்டிங், அக்கவுண்டிங், செக்கிங். அறுக்கிறதுன்றது வேளாண் சகோதரர்களே லேசான காரியம் அல்ல. அதுல ஃபுல் டைம் 20,000, 30,000, 35,000 ஒரு ஊழியர் அங்கு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்குது, அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் உலமாக்கல் இல்லாதவர்கள் இருக்கிறது. ஒருவர் வந்து இதுல இந்த சீஸை நான் ஹலால் பண்ணணும் என்று சொன்னா அந்த சீஸுடைய செக் பண்றதுக்கு நாங்க இலங்கையில செய்ய முடியாது, தாய்லாந்துடைய அந்த யூனிவர்சிட்டி அந்த சென்டருக்கு அனுப்பணும், அது அனுப்பிதான் அந்த செக்கிங் நடத்தப்படணும். இதுல லாடு இருக்குதா இல்லையா, இது பண்டி கொழுப்பு இருக்குதா இல்லையா என்ற ஏராளமான விஷயங்கள் இதுல தங்கியிருக்கிறது. கனிவான சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் செய்த ஒரு தனிப்பெரும் உதவி இந்த நாட்டில். அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு ஹலாலை ஏற்படுத்தி இந்த ஹலாலுடைய பிரச்சனையை இவர்கள் தூக்கின காரணத்தினால இந்த நாட்டில் ஒவ்வொருவரும் இஸ்லாத்தை பற்றி படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது ஒரு சந்தர்ப்பமாக, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்துங்க, பேசுங்க உங்களோட நண்பர்களோட. அல்ஹம்துலில்லாஹ் நாங்க தெளிவான டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கிறோம். அந்த டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு இங்க ஜமியத்துல் உலமா மூலமாக எடுத்துக்கொள்ள முடியும். சிங்களத்தில் இருக்குது, தமிழ்ல இருக்குது, ஆங்கிலத்தில் இருக்குது, சிடிஸ் இருக்குது, விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்குது. நாங்க ஒரு நாளும் சேலஞ்ச் பண்றதுக்கு, டிபேட்டுக்கு போறதுக்கு ஒரு நாளும் போக மாட்டோம். எங்களுக்கு ஏலும் இந்த பொதுபல சேனைய டிவிக்கு எடுத்து இவர்களோட சேலஞ்ச் பண்ணி இவர்கள் சொன்னதெல்லாம் அப்படியே பிளன்றத்தை தடுக்க முடியும். அதை நாங்கள் டிஎன்எல்ல போயிட்டு செஞ்சிருந்தா இந்த நாட்டில் நெருப்பொண்டு பத்திருக்கும். இதெல்லாம் நீங்க விலையும் கொள்ளணும். நீங்க எல்லாம் சும்மா அப்படி இப்படி பேசிக் கொண்டிருக்க வேணாம். இன்னைக்கு போஸ்டர் ஒட்டி இருக்கிறது, அடுத்த நிமிடம் இதை கலெக்டருக்கு ஏலும், ஏன் கலெக்டராங்க இல்லைன்றது நீங்களே விலையும் கொள்ளுங்க. கனிமான சகோதரர்களே பெரியார்களே, இந்த நேரம் மிக நுணுக்கமாக புத்தியோட செயல்பட வேண்டிய காலம், மிக நுணுக்கமாக செயல்பட வேண்டிய காலம். எல்லாரும் தீர்ப்பெடுக்கக்கூடியவர்கள் அல்ல, தீர்ப்பெடுக்கிறதுக்கு என்று ஒரு சாரார் இருக்கிறாங்க. ஜமியத்துல் உலமா உலமாக்கள் மட்டும் சேர்ந்து முடிவெடுக்கிறது இல்ல, நாட்டில் உள்ள முக்கியஸ்தர்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் மிக அன்பாக வேண்டிக் கொள்றது ஒரு விஷயம் தான். அது என்னன்னா, நீங்க இந்த வலையில சிக்கிக் கொள்ளாதீங்க, நீங்களும் உங்களோட ஆகிரத்தை பாழாக்காதீங்க, நீங்களும் தேவையில்லாத விஷயங்களை பேச போகாதீங்க, நீங்களும் தேவையில்லாம ஸ்டேட்மெண்ட்கள் கொடுக்க போகாதீங்க, நீங்களும் தேவையில்லாம எழுதுறதுக்கு முற்படாதீங்க. எந்த விஷயத்தையும் முதலாவது தெளிவிடுங்க. ஹலால் ஹராத பத்தி எத்தனையோ பொலிட்டிஷியன்ஸ், எத்தனையோ வீணான மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளும் வந்து ஹலால் எல்லாரும் என்ன சொல்றது, நாங்க முந்தி ஹராத்தையா சாப்பிட்டோம், நாங்க முந்தி ஹராத்தையா சாப்பிட்டோம், இப்ப இந்த ஹலால் சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு பிறகுதான் நாங்க ஹலால் சாப்பிடுறோம் என்ற இது ஒரு தவறான ஒரு கருத்து. மேலான சோதர்களே, ஏன் என்பதை நான் உங்களுக்கு வழங்கிச்சேன். முந்தி இப்படி ஒன்று தேவை இருக்கல்ல, இப்ப இந்த காமன் இந்த மார்க்கெட்டிங் சிஸ்டம், ஓபன் மார்க்கெட்டிங் சிஸ்டம், இந்த இதன் காரணத்தினால, இந்த வளர்ச்சியின் காரணத்தினால பண்டி கொழுப்பையும் பண்டி ரத்தத்தையும் பண்டியுடைய அசுத்தத்தையும் அதை பதப்படுத்தி பண்டியுடைய முடியையும் தோலையும் சின்ன பர்ஸ் பண்டித்தோல்ல வருகிறது. பெண்களுடைய அவர்களுடைய ஹேண்ட்பேக்ஸ் பண்டித்தோல்ல தயாரிக்கப்படுது. சைனாக்கு போகக்கூடியவர்கிட்ட கேளுங்க, மார்க்கெட்ல போயிட்டு கேட்டா லெதரை விட சீப்பாக கிடைக்குது இது. அப்ப இது ஹலாலா இல்லையான்னு பார்க்கிறது ஒரு முஸ்லிமுடைய கடமை. அல் ஹலாலு பையின் வல் ஹராமு பையின். ஹலால் மிக தெளிவானது, ஹராம் மிக தெளிவானது. பைனஹுமா உமூர் முஸ்தபிஹாத், சந்தேகமான விஷயங்கள் இருக்குது. லா யஅலமுன்ன கஸீரும் மினன் நாஸ், அதிகமானவர்கள் இதை அறிய மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப ஒரு சாரார் தான் இதை புரிந்து கொள்வார்கள். எங்களுக்கும் தெரியாது. நானும் அன்றைய பேர் ஒரு ஷூ வாங்கினேன் சவுத் ஆப்பிரிக்கால. என் நண்பர் இதுல நல்ல தேர்ச்சி பெற்றவர். அவர் சொன்னார், நீங்க வாங்குற இந்த ஷூ இது
பண்டித்தோலால தயாரிக்கப்பட்டிருக்கு. சில ஜக்கெட்ஸ் எடுத்தா அந்த ஜக்கெட்ஸ்ல சைட்ல பண்டித்தோல் போடப்பட்டிருக்கிறது. கனிவான சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுடைய இபாதத் நாசம், எங்களுடைய உணவு ஹராமாக போனால் நாசமாகிறோம். இப்ப நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? நாங்க இத பத்தி மிச்சம் விளக்கம் கொடுத்தா இந்த பொதுபலசேன் இந்த ஜெயிச்சும் அதிகமாக துள்ள ஆரம்பிச்சிருவான். நாங்க கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் போதும், தயவு செய்து அதை விளங்கிக் கொள்ளுங்க. இந்த நிலைமையை கொஞ்சம் சமாளிப்போம், அதுக்கு பிறகு நீங்க தெரிய வருவீங்க. இப்ப நாங்க போயிருக்கக்கூடிய உடன்படிக்கை ஹலாலன்னு விட்டு கொடுக்கிறது என்பது அல்ல. நாங்க ஹலால் சர்டிபிகேஷன் செய்யத்தான் போகிறோம், அதை நாங்க விட்டு கொடுக்க இல்ல. கோழி அறுக்கிற இடத்துல எங்கட கோழி அறுக்கக்கூடியவர் இருப்பார், அது கண்காணிக்கப்படும். நாங்க உங்களுக்கு அறிவிப்போம் எது ஹலால். லோகோவை மட்டும் எடுக்கிறது இந்த பதத்தை இவன் 31ஆம் தேதி டெட்லைன் ஒன்று கொடுத்து கொண்டிருக்கிறான். ஒரு பிரச்சனை உருவாக்க இயலும். எங்கு சரி ஒரு பிரச்சனை உருவாக்காம இருக்கிறதுக்கு தான் நாங்க மிக யோசித்து 17 முக்கியமான பிக்குகளை கொண்டு வச்சு நாங்க இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி அதுக்கு பிறகு இதை நாங்க வெளிப்படுத்தினோம். இப்ப அவர்களுக்கு இடையில பேச்சுவார்த்தை நடக்குது, எங்களுக்கு இல்ல. நாங்க ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டோம், போல் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். இப்ப நீங்க தான் இதுக்கு தீர்ப்பு தரணும். இப்ப பிக்குகளுக்கு இடையில தான் பேச்சுவார்த்தை நடக்குது, எங்களுக்கு இல்ல. நாங்க ஒரு ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். அது என்னது? தவறாக விளங்குவானா, எக்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் நாங்க ஹலால் கொடுக்கிறோம், இலங்கைக்கு இல்ல. இது நெருப்பில எக்ஸ்போர்ட்டுக்கும் இருக்கும், உள்நாட்டுக்கும் இருக்கும். உள்நாட்டில் இந்த லோகோ ஜமியத்துல் உலமா ஹலால் லோகோ, இது ஆப்ஷனல். விருப்பமா இருந்தா போடலாம், விருப்பம் இல்லாட்டி எடுக்கலாம். உதாரணமாக ஒரு முஸ்லிம் ஃபேக்டரி, அவங்க ஒரு பிஸ்கட்டை தயாரிக்கிறாங்க. இந்த பிஸ்கட்டை தயாரிக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் அவர் லோகோ போட்டு அடிச்சா வேணுமென்றே இந்த பெரும்பான்மை மக்கள் பாய்காட் பண்ணுவாங்க. இதுல இதை பற்றி உள்ள விவரம் இன்ஷா அல்லாஹ் தஆலா நான் மகரிபுக்கு போற கட்டுக்கலையில பேச இருக்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சுருக்கமாக நீங்க விளங்கிக் கொள்ளணும். பெரும்பான்மை சமூகம் நல்ல மக்கள், ஒரு சாரார் இப்படி செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப வரக்கூடிய நான் இப்பயும் ஒரு மேல் படிச்சுட்டு வரேன். மிக காபிர்கள் பலரும் ஜமியத்துல் உலமா நடந்து கொண்ட விதத்தை மிகவும் பாராட்டி, மிக நன்றி செலுத்தி, மிக அழகான முறையை கையாண்டீங்க என்று அவர்கள் சொல்கிறார்கள். நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? சில விஷயத்தை விட்டு கொடுத்திருக்கிறோம். அமைதிப்படுத்துறதுக்கு சர்டிபிகேஷன் முறையை விட்டு கொடுக்க இல்ல. ஒரு சில முக்கியஸ்தர்கள் வந்து சொல்றாங்க, இந்த பாருங்க இது 15 லட்சம் தானே, இந்த 15 லட்சத்துக்கு நீங்க கஷ்டப்படணும், நாங்க 5-6 பேர் சேர்ந்து இதை பொறுப்பெடுக்கிறோம் என்று ஒரு சிலர் முன் வந்திருக்கிறாங்க. இதுதான் இதனுடைய சாரம்சம், வேறொன்றும் கிடையாது. அதனால் தொடரும் எங்களுடைய ஹலால். இந்த நாட்டில் யாருமே ஹலாலை விட்டு கொடுக்க போறதில்லை, ஹராத்தை சாப்பிட போறதும் இல்லை இன்ஷா அல்லாஹு தஆலா. நாங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தங்களுக்கு போகக்கூடிய நேரத்தில் சில விஷயங்களை விட்டு கொடுத்து நடந்திருக்கிறாங்க. ஒரு வெற்றி அடைவதற்கு, அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஹுதைபியால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான விஷயங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஒன்னாவது, இஹ்ராம் அணிந்து வந்த நபி அவர்கள் திரும்பி போறதாக ஏற்றுக்கொண்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆத்திரப்பட்டாங்க. ஆனா இருந்தாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அன்னைக்கு நாங்க திரும்பி போனதுதான் எங்களுக்கு வெற்றி. முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதினாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு காஃபிர் சொல்றான், இந்த பாருங்க முஹம்மது அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் என்று எழுதுங்க, ரசூலுல்லாஹ் எழுதாதீங்க. அலி சொன்னாங்க, ஒரு நாளும் இந்த ரசூலுல்லாவை நான் அகற்ற மாட்டேன் என்று சொன்னாங்க. நபியவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாவை நீங்க அகற்றி போடுங்க. ரசூலுல்லாவை இப்படி அழிச்சத்தினால ரசூலுல்லா இல்லாம போறது இல்ல, ரசூலுல்லா இருக்கதான் செய்வாங்க. ஆனா இந்த ஃபித்னா நீங்கும், அதுக்காகத்தான் யோசித்து அதையும் இல்லைன்னு சொல்ல இல்ல. இந்த இலங்கையில யாருக்கு இஷ்டமோ லோகோ போடலும் போடாமலும் இருக்கலும், முந்தைய ஒவ்வொன்றிலையும் போடணும் என்று சொன்னோம். அதை தான் இவர்கள் கொதிக்கிறாங்க என்று பார்த்தா இப்ப ஜேச்சு புதிய ஒரு கதையும் கொண்டிருக்கிறான். இந்த ஹலால் ப்ராசஸிங்,
ஹலால் ப்ரொசீஜர்னா ஒரு ஃபேக்டரிக்கு போனா அந்த ஃபேக்டரியில மாவு இருக்கும், அந்த ஃபேக்டரியில அதுல மாஜரின் இருக்கும், அதுல சீன் இருக்கும், அதுல வேற வேற எசன்ஸ் இருக்கும், அதுல கொச்சின் என்ற கலரிங் இருக்கும். கொச்சின் என்று சொல்றது இது பூச்சிக்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு வகையான ஒரு கலரிங். அந்த கலரிங்க போட்டா அது ஹராம். இப்ப இதுல எது எடுக்கலாம் எது எடுக்க கூடாது என்பதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு எங்களுடைய ஹலால் டிபார்ட்மெண்ட்ல உள்ளவர்கள் போயிட்டு அதை பரிசோதிப்பார்கள். அது தொடரும். ஜேஎச்யூ சொல்றான் அதுவும் நடக்கக்கூடாது. நாங்க ஹலால் சான்றிதழ் கொடுக்கிறதாக இருந்தால் அது இருக்கத்தான் செய்யும், அதுல எந்த மாற்றமும் நடக்காது. ஹலாலுடைய ஜமியத்துல் உலமாவாக இருக்கலாம், வேற யாரும் வந்து ஹலால் சான்றிதழ் வழங்கலாம். அப்படி வழங்கக்கூடிய நேரத்தில் மேலான சகோதரர்களே இந்த சிஸ்டம் எல்லாம் இருக்கும். வெளிநாடுக்கு போகக்கூடிய நேரத்தில் மக்கள் இதை தெரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. மேக்சிஸ், பிரீமா, பைரஹா என்று சொல்லக்குள்ள அதுக்கு லோகோ ஒன்று இருக்கும், உள்நாட்டுக்கு லோகோ இருக்க மாட்டாது என்பது அல்ல. லோகோ ஆப்ஷனல். இது தெரிவு. இருப்பமானவர்கள் வச்சுக் கொள்ளலாம், இல்லாதவர்கள் விட்டுவிடலாம். மிக சுருக்கமாக உங்களிடத்தில் வேண்டிக் கொள்வதை, கண்ணியமான சகோதரர்களே, இது ஒரு சோதனை வெறுமனே ஹலாலோடு மட்டுமல்ல, இஸ்லாமிய அடையாளங்களுடன். இது யூதர்களுடைய ஒரு வகையான சூழ்ச்சி, வெளிநாட்டு சக்திகளுடைய சூழ்ச்சி, பயங்கரமான ஒரு சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாங்கள் உரியவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம். அமைதி அடைங்க, துஆல ஈடுபடுங்க, நோம்புகள் பிடிங்க, தௌபா இஸ்திக்பார் செய்யுங்க, அல்லாஹ்வின் பக்கம் மீளுங்க, நல்ல பண்பாக நடங்க. ஜமியத்துல் உலமா ஹலால் சம்பந்தமாக, இஸ்லாம் சம்பந்தமான சில வழிகாட்டல்களை கொடுத்திருக்கிறே, அதை எடுத்து அழகாக நீங்களும் விளங்குங்க, மற்றவர்களுக்கும் விளங்க வைங்க. வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் ஒன்றுபட்ட முஸ்லிம்களாக ஆக்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. யா அல்லாஹ் எமக்கு நீ பாதுகாப்பை தருவாயாக. முஸ்லிம் உம்மத்தை உலகளாவிய ரீதியில் கண்ணியப்படுத்துவாயாக. எமக்கு வந்திருக்கும் உலகளாவிய உள்ள சோதனைகளை நீக்கி வைப்பாயாக. எங்களோட கவலைகளை நீக்கி வைப்பாயாக. எங்களோட துன்பங்களை போக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்டில் ஒரு அமைதியான நிலைமையை கொண்டு வருவாயாக. பெரும்பான்மை சமூகத்துக்கும் எங்களுக்கு மத்தியில் மோதல்கள் வராமல் பாதுகாப்பாயாக. எங்களுடைய மஸ்ஜிதுகளை பாதுகாப்பாயாக. எங்களுடைய வியாபார ஸ்தலங்களை பாதுகாப்பாயாக. மறைமுகமான உதவியை தருவாயாக. யாரெல்லாம் இந்த அநியாய காலங்களில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக. யா அல்லாஹ் இல்லை என்றால் நீனே அவர்களுக்கு பொறுப்பாக இருப்பாயாக. யா அல்லாஹ் நீ எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய பெண்கள் ஆண்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பாயாக. எங்களுடைய ஈமானை பாதுகாப்பாயாக. ஆகிரத்துடைய நம்பிக்கையுள்ள மக்களாக வாழ செய்வாயாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹ்.